கடலூர் தேவனம்பட்டினத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 11,54,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாணவர்கள் விடுதியை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு செய்தார். கோவையில் நீளமான பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் வைத்ததை பரந்த மனப்பான்மையுடன் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். சார், இப்போ சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லி மாத்துறீங்க, பெயர் மாத்துறதுனால எல்லாமே மாறிடும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சிஎம் அப்படிதான் நினைக்கிறாரா? பேர் மாத்துறது தானே முதல் தொடக்கம். அது எவ்வளவு பெரிய விஷயம். பேர் மாத்துறது சாதாரணமா கேட்டீங்க, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு பேர்ல. அதுல தானே ஆரம்பிக்குது எல்லாமே. அதனால பேர் மாற்றுறது மிகப்பெரிய ஒரு புரட்சி. முதலமைச்சர் செஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சி. இன்னைக்கு கூட கிராம சபை கூட்டத்தில் நடந்துச்சு. என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்க சொல்லியிருக்கிறாரு, சாதி ரீதியான பேர்கள் எதா இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய புரட்சி. நீங்க இவ்வளவு சாதாரணமா இல்ல கேள்வி கேட்கறீங்க. அது எவ்வளவு பெரிய, அவர் ஒரு பெரிய லெஜெண்டுங்க. அவர் எவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஆங்கிலேயர் காலத்துல இருந்து அவர் எவ்வளவு பெரிய இன்வென்ஷன்ஸ் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு, எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நம்ம ஸ்டேட்டுக்கு, நம்முடைய தமிழ் மக்களுக்கு. எவ்வளவு ஒரு பெரிய பெருமை அவர் ஜிடி நாயுடு. அவரை பெருமைப்படுத்துறது எல்லாத்தையும் நீங்க சாதிக்குள்ள அடக்கக்கூடாது, புரிஞ்சுங்க. அதனால அந்த ஒரு ப்ராட் மைண்டடோட பாருங்க, குறுகிய மனப்பான்மையோட பார்க்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன சாதி ரீதியான ஒரு குறுகிய சிந்தனை இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தி அதை மற்றவங்களுக்கு புரிய வச்சு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது, மனிதன் தான் போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. நல்ல இது போன்ற ஒரு சிறப்பான முயற்சிகள் தொடர்ந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர்கள் கண்டிப்பாக செய்வார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.